மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் அரசியல் பற்றிய ஒரு சிறிய சந்தேகம். கட்சிகள் எலெக்ஷனில் நின்று பெரும்பான்மை எண்ணிக்கையை வைத்து ஆட்சி அமைப்பது ஒரு விதம், பெரும்பான்மை கிடைக்காமல் ஆட்சி அமைப்பது ஒரு விதம். பெரும்பான்மை கிடைத்து ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும் போது அமைச்சரவையை பிரித்து கொடுப்பது முதல்வரின் சாய்ஸ். அதே மாதிரி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அமையும் போது அந்த பெரும்பான்மை என்ற எண்ணிக்கையை இல்லாமல், அந்த பெரும்பான்மை எண்ணிக்கை கட்டாயம் என்பது இல்லாமல், எந்த கட்சி அதிகமாக எம்எல்ஏ சீட்டு வாங்கியிருக்கிறதோ அந்த கட்சி ஆட்சி அமைத்து அமைச்சரவையில் ஒரு 70% அதிகம் எண்ணிக்கை வாங்கின கட்சி மந்திரி பதவிகளை வைத்துக்கொண்டு மீதி 30% மந்திரி பதவிகளை எல்லா எதிர்க்கட்சிக்கும் பிரித்துக்கொள்ளலாம். அதை பிரித்து கொடுப்பது முதல்வரின் சாய்ஸாக வைத்துக்கொள்ளலாம். இப்படி அரசியல் அமைப்பில் இடம் இருக்கிறதா என்பது ஒரு சந்தேகம். இதை பற்றி ஒரு தெளிவாக தெரிந்தவர்கள் கூறவும்.